அண்ணாமலை அவர்கள். நான் அக்கா என்று கூப்பிடுவேன், அவர் என்னை மகனாக பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாவே அக்கான் தான் கூப்பிடுவார் அவரு. சோ என் வயசை குறைச்சிடுறாரு. ஏன்னா என் பொண்ணை விட 2 வயசு பெரியவர். நிச்சயமாக எனக்கெல்லாம் ஒரு பாசம், அவர் பார்த்தாலே ஒரு பாசம், மகிழ்ச்சி. அப்படியே எனக்கு கட்டிக்கிட்ட, ஐயோ தம்பி அப்படின்னுட்டு கட்டிக்கணும் இவரை பார்த்தா. ஒரு காண கிடைக்காத, ஒரு கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இவரு. எங்க அம்மாவை பத்தி வேணா பெருமைப்படலாம், இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுக்கிறாயே அப்படின்னுட்டு. உனக்கு மாத்தின மகன் இல்ல, எங்களை மாதிரி நிறைய பேருக்கு. கண்டிப்பா. விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க், பேஷன் இவரோடது. அண்ட் பேச்சு திறமை, பேசுவதற்கு முன் ஹோம்ஒர்க்கை பார்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டவர். பாஜக என்று எல்லோரும் இன்றைக்கு எங்களை பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணவர். என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய இளைய சகோதரன் அப்படின்ற மாதிரி எல்லா ஏஜ் குரூப்பையுமே பேசி கவர்ந்தெழுக்கும் சக்தி இருந்தது. நிச்சயமாக ஒரு சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்து தன்னுடைய திறமையினால் எப்படிப்பட்ட IIM அங்கெல்லாம் போய் படிச்சு IPS பாஸ் பண்ணி எந்தவித ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாம அரசியல்ல தன்னுடைய பொது வாழ்விலையும் போலீஸாருக்கு வந்தவர். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பிறகு அவருடைய அந்த 4 ஆண்டு கால தலைமையின் கீழ் பாஜக தனித்து நின்றோம் எலெக்ஷன்ல, கார்பரேஷன் எலெக்ஷன் வந்த உடனே. அதுல சென்னை வந்து திராவிட கட்சிகளின் கோட்டை என்ற மாயையை உடைத்தார். நிச்சயமா 70 இடங்கள்ல மொத்தம் 200 சீட்டுல 70 இடத்துல 2வது வந்தோம். இதை விட இவருக்கு என்ன திறமை. அடுத்து பார்லிமெண்ட்லயும் நாங்க எலெக்ஷன் வச்சோம். 78 அசம்பிளி சீட்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அலையன்ஸ் கிடையாது. ஆமா, அவங்ககிட்ட 78 இடங்களில் நாங்கள் 2வதாக வந்தோம். இதெல்லாம் இவருடைய அச்சீவ்மெண்ட் தானே சொல்லணும்.